கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக இந்த அனுதின உணவில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? பவுல் கேட்கிறார். பவுல் இந்த வார்த்தையை சொல்றார். எங்களுக்கு, அதாவது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகுக்கு அறிவித்து, எல்லா அநேக பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில கர்த்தரை இந்த பூமியில மற்ற மக்களுக்கு அறிவித்து, புறஜாதிகள் மத்தியில ஆண்டவரை அறிமுகப்படுத்தி, அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு பிரசங்கமாய் சுவிசேஷமாய் அறிவித்து வந்த இந்த பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியான கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்துல நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அந்த ஒரு ஊழியக்காரர் போய் கர்த்தரோட சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த சுவிசேஷத்தில் உள்ள நன்மைகளை, அந்த சுவிசேஷத்தில் உள்ள அதன் தன்மையை அந்த மக்கள் உணர்ந்து கொள்றாங்க. அதற்கு பிறகு ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாம, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள துவங்குகிறான். மற்ற மார்க்கங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உடனே நாம எந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம், நாம் எந்த நிலைக்கு அனுப்பப்படுகிறோம் அப்படின்னா, முதலாவது நாம் நம்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, நாம் நம்மை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலை. நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்ப நமக்கு நாமே, நம்மை நாமே உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு நாம் என்ன பண்றோம்? ஓ, நாம செஞ்ச தவறுகள் இதுவெல்லாம் இருக்கு, நாம செய்ததுல இதெல்லாம் பாவம், இதெல்லாம் மீறுதல், இதெல்லாம் அக்கிரமம் என்று வேறு விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ள அங்க ஆவியானவர் கிரியை செய்வார். இப்ப நாம அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகி போய் பரிசுத்தத்தின் வழியில நாம நடக்கிற போது நாம எப்படி இருக்கிறோமாமா, ஆண்டவருடைய வருகையின் போது இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே நியாயந்தீர்க்க வரப்போகிறார் என்பது நம்முடைய முழுமையான ஒரு நம்பிக்கை. அந்த நியாய தீர்ப்பின் நாட்களில அவருடைய 2வது வருகையின் போது நாம, அதாவது அந்த சுவிசேஷகனால் அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி நம்மை மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவங்களுக்கு எப்படி இருக்கிறோமாமா, ஒரு சுவிசேஷகனுக்கு எப்படி இருக்கிறோம்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் வரும்போது அவருடைய சன்னிதானத்துல நீங்கள் அல்லவா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்பிக்கையும் கிரீடமுமாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு பவுலின் அவரை பின்பற்றி வழி வழியாக வந்த அநேக சுவிசேஷர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. உண்மையா ஊழியம் பண்றவங்க, உண்மையா கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம கர்த்தரோட சுவிசேஷத்தை முறையாய் சொல்லி கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு எது சந்தோஷம் தெரியுமா? எது ஐஸ்வர்யம் தெரியுமா? எது அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுகிற கிரீடம் தெரியுமா? அவர்களோட சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் வருகையின் போது யார் அந்த வார்த்தையை கேட்டு நீதிமான்களாக நிற்கிறார்களே, அவர்கள்தான் அந்த சுவிசேஷகர்களுக்கு கிரீடம். இப்ப பவுலுடைய அளவுக்கு நாம் இன்னும் வளரல. ஆனாலும் நாம அனுதினமும் இந்த அனுதின உணவை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அனுதின உணவை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில
மக்களுக்காக நம்ம காணொலியா பதிவிடுறோம். எதுக்காக அப்படின்னா, இம்மானுவேலுடைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிந்து அதன்படி நடக்கணுங்கிறதுக்காக. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கூட தான் நாம் இந்த காரியத்தை செய்யறோம். அன்பானவர்களே, ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலியை பதிவிடுகிற இந்த ஊழியனும் கர்த்தரோட சமூகத்துல அவன் நன்மையானதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எனக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய சுவிசேஷத்திற்கு நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு அறிவிக்கிற இந்த சுவிசேஷத்திற்கு மகிமையும் கனமும் மகிழ்ச்சியும் கிரீடமும் இதை கேட்கிற நீங்க தான். அதனால நிச்சயமாகவே உங்களை கொண்டு கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கர்த்தர் வருகிற போது சுவிசேஷகர்களுடைய சந்தோஷமாகவும், சுவிசேஷகர்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடமாகவும், சுவிசேஷர்களுடைய நம்பிக்கையுமாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதிலே மாற்றமில்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் உமக்கு நன்றி. இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தாவே நாங்கள் அற்புதமான விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி. ஒரு சுவிசேஷகனுக்கு சந்தோஷமான கிரீடமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் யார் என்றால், அதை கேட்டு மனம் திரும்பி அதன்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் போது அவரிடத்துல எழுந்து நிற்கிற அந்த அற்புதமான மனிதர்கள் தான் அந்த மகிமையும் கிரீடமும் என்று இந்த வேத வார்த்தை எங்களுக்கு அருமையான அறிவூட்டுகிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இம்மானுவேலர் சொல்லுகிற மற்றும் ஊழியர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அவர்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாகவும் நாங்களும் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.